திரைக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தக் லைஃப் திரைப்படம் அதுதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு. நாளைக்கு அந்த திரைப்படம் வெளிவர போகுது. ஆனா கர்நாடகத்துல இந்த திரைப்படம் வெளிவருமா வெளிவராதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி கொஸ்டின் மார்க் எழும்பிருக்கு. கமலஹாசன் எங்களுடைய மொழியை கன்னட மொழியை அவமதிச்சிட்டாரு அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இந்த நேரத்துல தான் நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா பிஜேபியினுடைய முன்னாள் தலைவர் அவங்க வாண்டடா ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க. கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க. இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தக் லைஃப் திரைப்படம் கமலஹாசன் அவர்களுடைய எந்த திரைப்படத்திற்கும் இல்லாத மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த திரைப்படத்துக்கு உருவாயிருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் மட்டும் இல்ல, இசை ஏஆர் ரஹ்மான் ஒவ்வொரு இடமா போய் இவங்க இதுக்கான மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதனுடைய பாடல்களா இருந்தாலும் சரி, இசையா இருந்தாலும் சரி, எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருக்கு இந்த திரைப்படம். தக் லைஃப் இசை வெளியீட்டு விழால கமலஹாசன் அவர்கள் பேசின ஒரு பேச்சு பெரும் கொந்தளிப்பை கர்நாடகத்துல ஏற்படுச்சுன்னா உருவாக்குனாங்க. அவ்வளவுதான். ஏன்னா தமிழ்ல இருந்துதான் கன்னடம் உருவாச்சு அப்படிங்கிற ஒரு தொனிப்படும்படி அவர் பேசினார். அதுல சிவராஜ்குமார் அங்குள்ள நடிகர் சூப்பர் ஸ்டார் இருந்தாரு. அவருமே ஆமோதிக்கிற மாதிரி தலையாட்டினாரு. இந்த விஷயம் பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி எங்களை அவமதிக்கிறாரு கமலஹாசன், கன்னட மொழியை அவமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள், குறிப்பாக பிஜேபி, அங்க இருக்கக்கூடிய மொழி அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடாது, மொழி வெறியர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை ஒரு விமர்சனமாக பார்த்தா கண்டனங்களை தெரிவிச்சுட்டு அப்படியே விட்டுருக்கலாம். ஆனா இதை ஒரு பெரிய அஜெண்டாவாக எடுத்து இதுக்கு பின்னால நின்று ஒரு பெரிய போராட்டமாக இதை எடுக்கிறத நம்ம எப்படி பாக்குறதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாலதான் கர்நாடகத்துல இந்தி எதிர்ப்பு ஒரு கூர்மைப்பட்டு வந்தது. வழக்கமாக அங்க இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்காது. ஆனா தமிழகம் இந்தி எதிர்ப்பை முன்னெடுத்த பிறகு கர்நாடகம், ஆந்திரா, கேரளா இடங்கள்ல எல்லாமே இந்திய எதிர்ப்பை மிக கூர்மையாக முன்னெடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த நேரத்துலதான் இந்த கமலஹாசன் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த பேசுறாரு. அதை கரெக்டா அங்க இருக்கக்கூடிய பிஜேபியும் மற்ற அமைப்புகளும் தூக்கி பிடிச்சிட்டு கமலஹாசனுக்கு எதிராக அப்படின்னு சொல்லக்கூடாது, தமிழுக்கு எதிரான ஒரு மனநிலையில தான் அவங்க பேசுறாங்க அப்படிங்கறதுதான் நம்ம எடுக்க முடியும். கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகத்துல நாங்க ஓட விட மாட்டோம், இங்க இறங்கக்கூடிய தியேட்டர்களை கொளுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி விஷமத்தனமான விஷயத்த பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல எல்லா கட்சிகளுமே கமலஹாசனை கர்நாடகத்துல திட்டிட்டு தான் இருக்காங்க. ஆளக்கூடிய காங்கிரசும் கூட சித்தராமையா என்ன சொன்னார்னா, அவர் விவரம் இல்லாம பேசுறாரு, எங்களுடைய வரலாறு தெரியுமா, மொழி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவரு பேசினாரு. இதுல நுட்பமான அரசியல் இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். கமலஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் நிறுவனம் தான் இந்த கேஸ போட்டிருக்காங்க. கர்நாடகத்துல இந்த திரைப்படத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சாங்க. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நீதிபதி நாகப்பிரசன்னா அவருடைய பெஞ்சில தான் இந்த கேஸ் வந்தது. அவர் சில கேள்விகளை முன் வச்சாரு. நீங்க இங்க திரைப்படத்தை வெளியிடணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு 300 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கீங்க, நீங்க யாராக வேணாலும் இருங்க, நீங்க ஒரு கமலஹாசனா இருங்க, நடிகரா இருங்க, யாரா இருந்தாலும் இருங்க, ஆனா மக்களுடைய உணர்வுகளை நீங்க புண்படுத்தக்கூடாது அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு நீங்க மன்னிப்பு கேட்கறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு, நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா நம்ம உரிய பாதுகாப்பு கொடுத்து இந்த திரைப்படத்தை ஓட வைக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இங்க நீங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது எல்லாம் நியாயமானதுதான். இந்த விஷயத்துல நீங்க மன்னிப்பு கேட்டா என்ன அப்படிங்கறது மாதிரி கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. நம்ம ஊர்கள்ல கட்ட பஞ்சாயத்து நடக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். மிரட்டி கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கக்கூடிய கதைகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு விஷயமாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா ஒரு நீதிபதியுடைய முன்னிலையில இந்த கேஸ் போகுதுன்னா இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அவர் பேசினதுல உண்மை இருக்கா, உண்மை இல்லையா அப்படிங்கறத பேசி அதை சரி பண்ணக்கூடிய வேலையை தான் நீதிபதி செய்யணுமே தவிர இந்த மாதிரியான கட்ட பஞ்சாயத்து பேசக்கூடிய வேலைகளை தான் நீதிபதி செஞ்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நீதிபதியை பற்றி சொல்லணும்னா ஏற்கனவே இந்த கர்நாடகத்துல மசூதிக்குள்ளால போய் ஜெய் ஸ்ரீராம் முழக்கமிட்டாங்க சில இந்து அமைப்பினர். அந்த கேஸ் இந்த கர்நாடக நீதிமன்றத்துல வரும்போது அது ஒன்றும் தவறான இது இல்ல, அது ஒரு மத பிரச்சனையை உருவாக்குறது இல்லை, ஏன்னா அதுவும் கடவுளுடைய நாமம் தான் அப்படிங்கிற
தீர்ப்பு கொடுத்தது அப்படின்னு சொன்னது வந்து இந்த நீதிபதி தான். அப்ப இந்த நீதிபதி என்ன லட்சணத்துல இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த நேரத்துல தான் நடிகர் கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு கடிதம் வந்து கர்நாடக திரைப்பட வர்த்தக சங்கத்துக்கு கொடுத்தாங்க. அதுல வந்து அவங்க வந்து இது அன்புனால சொன்னது, நான் வந்து கன்னட மொழியை வந்து கொச்சைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவோ அதனுடைய பாரம்பரியத்தை வந்து கேள்வி எழுப்பணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயோ நான் இதை சொல்லல, இத வந்து ஒரு பாசத்துல சொன்னது. நடிகர் சிவராஜ்குமார் வந்து என்னுடைய குடும்பத்தினுடைய ஒரு அங்கம் போன்றவர், அந்த அன்பினாலதான் நான் அதை சொன்னேன், வேற எந்த உள்நோக்கம் இதுல கிடையாது அப்படிங்கறத வந்து அவரு சொல்லி இருக்கிறாரு. மதியத்துக்கு மேல இந்த கடிதத்தை வந்து சப்மிட் பண்ணாங்க, ஜட்ஜிட்ட வந்து சப்மிட் பண்ணாங்க. சப்மிட் பண்ணும்போது அவங்க பார்த்துட்டு எல்லாம் பேசியிருக்கீங்க, நீங்க பேசினதை ஒத்துக்கொண்டிருக்கீங்க, எல்லாமே சரிதான், ஆனா வந்து இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது எதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆனா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா கமலஹாசன் அவர்களை வந்து மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு. கமலஹாசன் அவர்கள் இதுல வந்து திட்டவட்டமாக இருக்காங்க, நான் பேசினதுல தவறு இல்லை, எந்த உள்நோக்கத்தோடய நான் இதை பேசல அப்படிங்கறதுல அவர் உறுதியா இருக்கிறாரு. அடுத்தது இந்த கேஸுக்கு வந்து கால அவகாசம் கேட்டிருக்காங்க அடுத்த வாய்தாவுக்கு. அப்போதான் நமக்கு தெரியும் இந்த திரைப்படம் வந்து கர்நாடகத்துல வந்து எப்போ வெளிவரும் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னால ஓடிடில கூட வந்து திரைப்படம் வெளிவரலாம், அதுக்கான எந்த தகவலும் வந்து நமக்கு இன்னுமே தெரியல. இந்த நேரத்துல தான் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபியினுடைய தலைவர் வந்து என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, நாட்டுக்காக வந்து ராணுவ வீரர்கள் எல்லாம் பார்டர்ல நின்று போராடிட்டு இருக்காங்க, அவங்க வந்து தேசத்துக்காக வந்து ரத்தம் சிந்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இரண்டு மாநிலங்களுக்கு இடையிலான பகையை தூண்டுற விதமாக கமலஹாசன் பேசினது வந்து தவறு அப்படின்னு சொல்லி சவுந்தரராஜன் அவர்கள் பேசியிருக்காங்க. இதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. என்னன்னா கர்நாடகத்துல இருக்கக்கூடிய பிஜேபி கட்சி அந்த மொழிக்காக வந்து போராடு, அதுல ஒரு விஷயமே இல்லைன்னா கூட அதுக்காக இறங்கி நின்று போராடுறாங்க, களத்துல நிற்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ் மொழி சார்ந்தோ ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்காக பேசுறதே கிடையாது. இதுல வந்து சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த விஷயத்துல மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்ட வந்து நிருபர்கள் வந்து கேள்வி எழுப்பும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க ஒரு தேசிய கட்சி, அதனால நாங்க எந்த மொழிக்கும் வந்து சப்போர்ட்டா இருக்க முடியாது அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா கர்நாடகா தமிழ்நாடு தாண்டி நாடு முழுவதுமே மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இது ஒரு விஷமமாக எடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு வேற பல மாநிலங்கள்லயும் இருக்கு, வட மாநிலங்கள்ல கூட இருக்கு. ஏன்னா இதை பற்றிய விவாதங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லையும் இதை பற்றி விவாதம் நடந்துட்டு இருக்கு. பல மீடியாக்கள்ல வந்து கமலஹாசன் அவர்களையும் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களையும் குற்றம் படுத்தும் விதமாக, இல்லைன்னா வந்து இந்த மொழி ஆதிக்கத்தை வந்து தமிழர்கள் வந்து கையில எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விதமாக பலரும் பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆக இந்த சர்ச்சை கூடிய விரைவில் முற்றுப்பெறணும். இந்த திரைப்படம் வந்து எல்லா மாநிலங்களிலையும் வெளிவந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய நோக்கமாகவும் இருக்கு. இதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி இல்லைன்னா இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.